ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் லெஃப்ட் ஓவர் இட்லி ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு நாங்கள் இட்லி வச்சோம். அதில் ஒரு 3 இட்லி மீந்து போச்சு. இதை இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக மாற்ற போகிறேன். ஸோ அந்த பழைய இட்லியை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நம்ம மேக் ஓவர் பண்ணி சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனைக்காக. ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணோன்னா கொஞ்சம் திகட்டிடும். ஸோ எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா சாப் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். சரி, நெய் கூட சேர்ந்து வெங்காயம் வதக்கும் போது ஒரு வாசனை சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இட்லி நமக்கு சால்ட் இருக்கும் அதில். ஸோ வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் வீட்டில் அரைச்ச இட்லி பொடினாலும் ஓகே, நீங்கள் கடையில் வாங்கின இட்லி பொடினாலும் ஓகே. ஸோ இட்லிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ சும்மா கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரப்பொடியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், லைட்டாக காரமாகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் இட்லியை வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இட்லியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஒன் சைடு. இப்போ ஒன் சைடு லைட்டாக கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கு அப்புறமா இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம்லாம் அதில் அப்சர்வ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இட்லி மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பேன்லேயே இருக்கட்டும் இட்லி. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் துருவி போடலாம். அதுக்கப்புறம் கோஸு அதெல்லாமே நீங்கள் துருவி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான், வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதெல்லாம். ஸோ இப்போ பேன் ஆஃப் பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த இட்லி பொடி. இப்போ நீங்கள் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ பழைய இட்லியை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.